இந்த ரோகிணி இந்த மனோஜை மட்டும் இல்லாம இந்த குடும்பத்தையே ஏமாத்திருக்காங்கிறது திட்டவட்டமா தெரியுது. ஆனா இது ஒரு பெரிய ஃபோர்ஜரி ஃப்ராடு கேஸ். இந்த மாதிரி எத்தனையோ குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால கண்டிப்பா வந்து இவங்கள அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நான் சொல்றேன் அப்படின்னு வந்து இப்போ வந்து ஒரு அதிரடியான ஜட்ஜ்மெண்ட் ஒன்று வர இந்த சமயத்தை என்ன நடக்க போகுதுங்கிறதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் அது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா உள்ளார லாயர் எல்லாத்தையும் புட்டு வச்சுட்டாங்க. புட்டு வச்சதுக்கு அப்புறமா முத்து மீனாவை மேல போயிட்டு இந்த பாருங்க இது என் அண்ணி தான், ஆனா அண்ணி மாதிரி என்னைக்குமே நடந்துகிட்டதே இல்லை, இது எல்லா திருட்டுத்தனமும் பண்ணதுங்கிறது எங்களுக்கு தான் தெரிய வந்துச்சு, எனக்கு என் பொண்டாட்டிக்கு தான் அப்படின்னு வந்து சாட்சியெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் ஏன் ஏமாத்தினேன் அப்படின்னா நான் வந்து உண்மையை தான் உண்மையை மறைச்சது மட்டும்தான் செஞ்சேன். நான் அது ஏன் மறைச்சேன் அப்படின்னா எனக்குன்னு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு வந்து இப்போ ரோகிணி சொன்ன உடனே ஏமா காரணம் இருக்கு, காரணம் இல்லை, நீ பண்ணது ஃப்ராடு தனம் தானம்மா அப்படின்னு வந்து அந்த லாயருக்கு அந்த ஜட்ஜி கேட்கும் பொழுது பாருங்க சார், நான் வந்து பேரை மாத்திக்கிட்டேன், உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் வந்து பார்த்தா எனக்கு அவர் கூட சேர்ந்து வாழணுங்கிற ஆசை இருந்துச்சு. நாங்கள் 2 பேரும் வந்து லவ்வில் விழுந்து தான் கல்யாணம் பண்ணோம். அவர் என்னை ஏற்றுக்க மாட்டாரான்னு தோணி அதை மறைச்சனே தவிர நான் ஒன்றும் பணத்தாலேயோ வேற ஏதோ ஒரு காரணத்தாலேயோ நான் வந்து ஏமாத்தலாம் இல்லை அப்படின்னு வந்து சொன்னதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து சார் இவங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுகிறாங்க, ஆனால் அவங்க பண்ண ஃப்ராடு தனத்தை மறைக்கிறாங்களே தெரியுதா? இப்படி பொய் சொல்லி கல்யாணம் பண்ண ஒருத்தவங்களோட எப்படி வாழ முடியும்? ஒரு வாழ்க்கையோட அடிப்படையே வந்து நம்பிக்கை தானே. நம்பிக்கையே உடைச்சதுக்கு அப்புறம் எப்படி வாழ முடியும்? நம்பிக்கைங்கிற அச்சாணியில தானே வாழ்க்கைங்கிற சக்கரமே ஓடுது அப்படின்னு வந்து லாயர் சொல்லி முடிச்ச உடனே அப்படியே வந்து இப்போ வந்து அடுத்தது வந்து அந்த மாமியாரை கூப்பிடுங்க அப்படின்னு அவங்கள கூப்பிடுறாங்க. அவங்கள கூப்பிட்டதுக்கு அப்புறமா ஏமா இந்த பொண்ணு ஏதோ உங்களை பத்தி பேசணும்னு வேற சொல்லுதுமா அப்படின்னு கேட்க உடனே வந்து இல்லை, நான் வந்து இந்த கல்யாணம் முடிஞ்சு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து போய் சொன்னேன், நான் வந்து பணக்கார பொண்ணுன்னு சொன்னேன். அது எனக்கு யார் இந்த கட்டி வச்சா அப்படின்னா வந்து இவங்க தான் கட்டி வச்சாங்க. ஏன்னா நான் பணக்காரின்னு தெரிஞ்சா அவங்க கட்டி வச்சாங்க. ஆனால் பணக்காரி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவங்க என்னை போட்டு கொடுமைப்படுத்தினாங்க, அடிச்சாங்க, தலையிலேயே போட்டு கொட்டினாங்க. இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு தடவை இவங்க அடிச்சதுக்குமே எனக்கு சாட்சியெல்லாம் இருக்கு. அவங்க வந்து நான் ஃபோட்டோலாம் எடுத்து வச்சிருக்கேன், என்னை அடிச்சு எனக்கு எப்படி வீங்கிச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இவங்கள தான் தூக்கி உள்ளார போடணும் அப்படின்னு வந்து இப்போ வந்து ஆதாரம் சொல்லிட்டு ஃபோட்டோவெல்லாம் சப்மிட் பண்ணுறாங்க. பார்த்தா கன்னத்தில் அரைஞ்சது, அதுக்கப்புறம் இவங்க முதுகில் அடிச்சு முதுகில் வந்து அப்படியே வந்து செவந்து போனதுன்னு எல்லாத்தையும் காமிக்க உடனே என்னம்மா மனசாட்சி தான் போட்டு இந்த பொண்ணை அடிச்சிருக்கீங்க, மாடு மாதிரி அடிச்சிருக்கீங்க அப்படின்னு வந்து இப்போ டக்குன்னு விஜயா பக்கம் பார்க்குறாங்க. உடனே சார் இது வந்து நமக்கு கேஸ் வேற எங்கேயோ போகுது, இது விவாகரத்து கேஸ், அது அவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க தனியாக அது கேஸ் கொடுத்து அதுக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அதுதானே தனியாக பண்ணணும் அப்படின்னு இந்த பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஷாக்கில் வந்து முத்து மீனாவும் பார்த்துட்டு இருக்கும்போது ரோகிணி அப்படியே வெற்றி புன்னகை பார்த்துட்டு நான் ஃபைல் பண்ணுறேன் சார், நான் ஃபைல் பண்ணி இவங்களை ஏன் மன்னிச்சேன் தன்னால் அப்படின்னா என்ன இருந்தாலும் ஏன் மாமியார் என் புருஷனோட அம்மா நம்ம குடும்பத்துக்குள்ளே நடக்கிறதானே அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவங்க நானே வேணான்னு சொல்கிறாங்கன்னா நான் வேணா கேஸ் ஃபைல் பண்ணுறேன் என்னன்னு கேளுங்க அப்படின்னு வந்து பேச இப்போ வந்து டக்குன்ட்டு இந்த லாயர் வந்து இந்த பாருங்க இதெல்லாமே வந்து ப்ராப்பராக பிளாக்மெயில் பண்ணுது இந்த பொண்ணு வந்து நிறைய காரணங்களை வச்சு எப்படியாச்சும் வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குது. ஆனால் இந்த பொண்ணுலாம் வந்து ஒரு உண்மையிலே வந்து ஒரு சாபக்கேடு குடும்பத்துக்கு. எத்தனையோ பெண்களோட வாழ்க்கை நிஜமாவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. புருஷன் வீட்டில் பிரச்சனை நடக்குது, இப்போ பிறந்த இடத்துல பிரச்சனை, பூந்த இடத்துல பிரச்சனைன்ட்டு இந்த பொண்ணு தனக்கு ஒரு வாழ்க்கை வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பையனை ஏமாற்றி அந்த குடும்பத்தை ஏமாற்றி பணக்காரின்னு சொல்லி தனக்கு ஒரு குழந்தை இருக்குங்கிறத மறைச்சு அந்த குழந்தையும் தனியா விட்டுருச்சு. அந்த குழந்தை ஹாஸ்டல்ல போய் சேர்த்து அந்த குழந்தை என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா அந்த கிறிஸ்டியங்கிற பையன் திடீர்னு ஹாஸ்டல்ல விட்டு ஓடி போயிருக்கான். அம்மா இல்லைன்னு எல்லாரும் கிண்டல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அப்பயே இந்த குடும்பம் தான் ஹெல்ப் பண்ணிருக்கு. இவ்வளவு விஷயங்கள் சுத்தி இருக்க அத்தனை பேரையும் மன உளைச்சலுக்கு ஆளாக்குன ஒரு பொண்ணோட என் கிளையண்ட் வாழ விரும்பல, அவரால் வந்து அதை வாழ முடியும்னு தோணலை அப்படின்னு டக்குன்னு அடுத்து இப்போ வந்து மனோஜ் நீங்க வந்து சொல்லுங்க, உங்களுக்கு கண்டிப்பா விவாகரத்து வேணுமா? ஏன்னா அந்த பொண்ணு தப்பு பண்ணிருக்காங்கிறது எங்களுக்கு திட்டவட்டமா தெரியுது, ஆனா இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் வந்து மனோஜ் வந்து நான் அவளை உயிருக்கு உயிரா காதலிச்சேன், ரோகிணி இல்லடா நான் இல்லை அப்படின்னு நினைச்சேன். ரோகிணி அவ பின்னாடி தான் குட்டி போட்ட பூனையாட்டம் சுத்தினேன். ஆனா வந்து அவ பேரே ரோகிணி இல்லை கல்யாணி அப்படின்னு தெரிஞ்சதுல இருந்து அவளுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருந்துச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு. இதெல்லாம் என்கிட்ட சொல்லக்கூட இல்லை, அதுக்கான ஒரு யோசனை கூட கிடையாது. நான் எல்லார்ட்டையும் பெருமையா சொல்லிட்டு இருப்பேன், என் பொண்டாட்டி என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டா, நம்ம மட்டும்தான் உண்மையா இருக்கும் போல அப்படின்லாம் வேற அவள்கிட்ட சொல்லுவேன். ஆனா எல்லாத்தையும் அவள் மறைச்சிருக்கா. மொத்தமா எல்லாத்தையும் மறைச்சது மட்டும் இல்லாம என்ன வந்து ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்கா. என்னால இவ கூட வாழணும்னு நினைச்சா எனக்கு பயமா இருக்கு, எனக்கு கண்டிப்பா விவாகரத்து கொடுத்துருக்க அப்படின்னு மனோஜ் இப்படி சொல்லாத மனோஜ், நீ இல்லாம நான் எப்படி மனோஜ் இருப்பேன் அப்படின்னு அங்கேயே பேச. இந்த பாருமா நீ கெஞ்சல வேலைக்கெல்லாம் பொண்ணது இல்லை, கவுன்சிலிங்லாம் வந்து மியூச்சுவலில் வந்து 2 பேரும் வந்து டிவோர்ஸ் வேணும்னா நான் கவுன்சிலிங்லாம் கொடுக்க சொல்லுவோம், எல்லாத்தையும் பேசுவோம். ஆனால் இங்கே இது ஃப்ராடு கேஸ். நீ பண்ணியிருக்கிற சீட்டிங்கிறது திட்டவட்டமாக தெரியுதுமா, நீ பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தப்பு தான், முதல்ல இருங்க அப்படின்ட்டு ஒரு விஷயம் வந்து கிருஷ்ணா இப்போவே நான் வந்து என் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்றேன், ஆனால் வந்து இன்னொரு விஷயமும் இருக்குது, அதையும் சேர்த்து சொல்லிடுறேன் அப்படின்னு. சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லுங்கய்யா அப்படின்னு அவர் டக்குன்னு வந்து இப்போ திட்டவட்டமாக இந்த பொண்ணு ஏமாத்திருக்குங்கிறது தெரியுது.
தன்னை நியாயப்படுத்திக்கிறதுக்கு எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலுமே இந்த ரோகிணி பக்கத்துல இருக்கக்கூடிய அநியாயங்கள் தான் ஜாஸ்தியா இருக்கு. அந்த குடும்பத்தை வந்து மன உளைச்சலுக்குள்ளாக்கி இருக்கு. பொய் சொல்லியிருக்காங்க, சீட்டிங் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய வந்து குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. தாம் பிள்ளைக்கே வந்து ஒரு நல்ல அம்மாவா இருந்த மாதிரி தெரியல. அதனால இப்படி ஒரு பொண்ணோட இந்த பையன் வாழ முடியாது அப்படின்னு சொல்றதுல நியாயங்கள் தான் எனக்கு அதிகமா படுது. அதனால இந்த பொண்ணுக்கு இப்பவே வந்து விவாகரத்து கொடுக்கறதுக்கு உத்தரவிடுறது மட்டும் இல்லாம கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு சீட்டிங் ஃபோர்ஜரி கேஸ். இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் ஆக்கணும், ஒரு எடுத்துக்காட்டு ஆக்கி இந்த மாதிரிலாம் யாரும் பண்ணக்கூடாதுங்கிறத ஆக்கணும். அதனால வந்து இதுக்கு ஒரு கேஸை வந்து கண்டிப்பா வந்து போலீஸாரே வந்து அவங்களே வந்து முன் வந்து பதிவு செஞ்சு இந்த பொண்ணை முதல்ல தூக்கி உள்ள வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் நான். ஏன்னா வந்து அதுக்கான தண்டனை கிடைக்கணும். இந்த பொண்ணு இந்த குடும்பத்தை ஏமாத்தினதுக்கு, கஷ்டப்படுத்தினதுக்கு எல்லாத்துக்குமே தப்பு செஞ்சா தண்டனை கிடைக்குங்கிற பயத்தாலதான் தப்புகள் எல்லாம் குறையுது. அதனால அதை செய்யணும் அப்படின்னு சொல்ல உடனே வந்து இல்லைங்கய்யா எங்க சைட்ல இருந்து நாங்க எதுவும் அப்படின்னா இல்ல இது நானே வந்து கோர்ட்ல சார்பா வந்து நானே வந்து சொல்றேன் நானு. நீங்க வந்து உங்களுக்கும் வந்து அதான் சேஃப்டி. ஏன்னா அந்த பொண்ணு இப்படி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அப்படின்னு வந்து பேசிட்டு இருந்தேன்னு நான் கொடுக்குறேன் கம்ப்ளைண்ட் அப்படின்னு வந்து நிக்கிறாங்க விஜயா. வந்து அவளை தூக்கி உள்ள போடுங்க, என் பையன் கிட்ட நெருங்கவே கூடாது, என் பையன் நான் வந்து எப்படியாச்சும் பண்ணியா தாம் பக்கம் திருப்பி இழுத்து போறான்னு எனக்கு பயமா இருக்கு, இவ என்ன வேணாலும் பண்ணுவா, சரியான ஜாலக்காரி அப்படின்னு வந்து பேசும்பொழுது டக்குன்னு கோர்ட்ல அத்தனை பேர் முன்னாடி அப்படியே பாஞ்சு விஜயா மேல வந்து ஏய் நீ அடிச்சதெல்லாம் பொறுத்துக்கிட்டது எதுக்கு நினைச்சேன், நான் மனோஜ் கூட சேர்ந்து வாழ்வேன் தான், என்னையும் மனோஜையும் பிரிச்சேன்னா உன்னுடைய சாவிக்கு காரணம் நானா தான் இருப்பேன் அப்படின்னு பலார்னு அறையிறாங்க விஜயாவே வந்து ரோகிணி. டக்குன்னு போலீஸ்காரங்க அந்த பக்கம் வந்து இழுக்க டக்குன்னு போய் அவங்கள மீனா போய் ரோகிணியை பலாரம் விட்டு தள்ளி விட ஏய் இது கோர்ட்டு நினைச்சீங்க என்ன நினைச்சீங்க அப்படின்னு வந்து டக்குன்னு அந்த போலீஸ்லாம் இழுத்து பிடிச்சதுக்கு அப்புறமா ஷாக்ல இருக்காங்க. இப்ப விஜயா ஷாக்ல இருக்கும் பொழுதே வந்து உங்க யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன், இன்னையிலிருந்து தான் நீங்க உண்மையான கல்யாணி யாரு, அவ வேணுங்கிறத சாதிக்கிறதுக்கு என்ன பண்ணுவா அப்படின்னு பார்ப்போம். கோர்ட் இன்னைக்கு டிவோர்ஸ் கொடுக்கலாம், ஆனா மனோஜ் என் கூட தான் வாழ்வான். மனோஜ் எழுதி வச்சுக்கோ, நீ என் கூட தான் வாழ போற, நான் தான் உன் பொண்டாட்டி, என்னை தவிர வேற யாரும் அங்க வரப்போறது இல்லை, நீ உயிரோட இருந்தனா அதுக்கு வந்து என் கூட வாழ்றதுக்கு மட்டும்தான் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்க. முதல்ல அவனை கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா இப்ப போலீஸ் உங்களை தரன்னு இழுத்துட்டு போகும் பொழுது என்னது அப்படின்னு வந்து ஷாக்காய் அப்படியே விஜயா அதிர்ச்சியில பார்க்கும் பொழுதே வந்து அவங்க முறைச்சிக்கிட்டே வந்து நான் விடவே மாட்டேன் கூட ஃபுல் சைக்கோ மோடுக்கு போய் அவங்க பேசிக்கிட்டே போறதும். இதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோகிணி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த தெய்வ மகள்ல இருந்த அந்த வில்லி மாதிரியே அப்படியே அந்த கதை மாதிரி தான் அந்த கதையில வந்து மாறி அவங்க தாம் பக்கம் இழுக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யறாங்க, மனோஜ் எப்படி ஏமாற போறாரு, அதே சமயத்துல இங்க விவாகரத்தெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறமும் என்னென்ன மாதிரி ட்விஸ்ட் எல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத வச்சுதான் அந்த கதையை எடுத்து போகுது அப்படிங்கிறது மட்டும் தோணுது. ஸோ இது கடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சிந்தாமணியை வச்சு கதையில கொஞ்சம் பெரிய திருப்பங்கள், இது இல்லாம அந்த நீத்து வச்சு வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் அடுத்து வரப்போது. கதை இப்ப சூடுபிடிக்க ஆரம்பிச்சதை பத்தியும் ரோகிணி இப்ப வந்து அத்தனை பேர் முன்னாடியும் வந்து இப்ப வந்து என்ன நடந்தாலும் சரி நான் அவங்க கூட தான் சேர்ந்து வாழ்வேன், அது யாரும் தடுக்க முடியாதுன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லியா மாறுறதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏகப்பட்ட பேர் சில சமயம் ரோகிணி வில்லியா மாறதை பார்த்து சூப்பர்ரா அப்படின்னு வந்து அதுக்காக வந்து சப்போர்ட் பண்ற ஆட்கள்லாம் பார்க்க முடியுது. நீங்க இதுல எந்த பக்கம் அப்படிங்கிறத சொல்லுங்க. கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம சேனல்லேயே மற்ற ப்ரெடிக்ஷன் வீடியோஸ்லாம் இருக்கும், பாண்டியன் ஷோஸ், மகாநதி எல்லாத்துக்கும் அந்த வீடியோஸையும் பார்த்துட்டு நம்ம சேனலில் ஒருவேளை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களோட கருத்துக்களையும் தெரிவிங்க. தேங்க்யூ.